வெல்கம் டு மகியாரி டிசைனர். இன்றைக்கி நம்ம ஜர்தோசி ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து நார்மல் சூயிங் த்ரெட் தின்னான நீடில் எடுத்திருக்கேன். ஜர்தோசி யூஸ் பண்ணுற நீடில் தான் இது. இங்கே வந்துட்டு நான் ஒத்தையாக கோர்த்து 2 முடி போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு நான் 2 லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ட்ரா பண்ணிவிட்டு ஜர்தோசி வந்து 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஜர்தோசியில் ஃப்ரெஞ்ச் நாட் தான் போட போகிறோம். இந்த மாதிரி நான் 2 லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட் லைனில் வந்துட்டு நீடில் ஃப்ரேமுக்கு அடியிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கட் பண்ண ஜர்தோசியை நம்ம ஃப்ரேமுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி நான் லோட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு இந்த ஜர்தோசியை நம்ம நீடில் எடுத்து பார்த்திங்களா, அந்த இடத்துல அடியில் கொண்டு போய் வச்சுட்டு இதுக்கப்புறம் நீடிலுக்கு மேலே ஜர்தோசி நல்லா ட்விஸ்ட் பண்ணி நம்ம எடுத்த இடத்துல நீடில் வந்து பஞ்ச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பஞ்ச் பண்ணும்போது இந்த ஜர்தோசி வந்து நம்ம அடியில் இழுத்து பிடிச்சிருக்கு பார்த்திங்களா, அதை லைட்டாக வந்து நீங்கள் விரலால் அழுத்தி பிடிச்சிட்டு அடியில் ஊசியை வந்து எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த நாட்டு வந்து கரெக்டாக வரும். சரிங்களா? இந்த மாதிரி பிடிச்சிட்டு எடுக்கும்போது கரெக்டாக அந்த ஜர்தோசி வந்து நல்லா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் கிடைக்கும். இப்போ வந்து நான் இன்னொரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு காட்டுற பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் நீடில் ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்த இடத்துல அடியில் கொண்டு போய் ஜர்தோசி வச்சுட்டு இந்த மாதிரி நீடிலுக்கு மேலே அந்த ஜர்தோசி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி நம்ம எடுத்த இடத்துலையே நீடில் வந்து பஞ்ச் பண்ணணும். இந்த நீடில் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லைன்னா டக்குன்னு உடஞ்சிடும் அந்த நீடில். இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு லைட்டாக அந்த லூப் மாதிரி ஃபார்ம் ஆகுது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து நீங்கள் விரலை வச்சு லைட்டாக அழுத்தி பிடிச்சிட்டு த்ரெட் எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஈஸியாக வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து அடுத்ததாக பார்க்க போது லவங்கம் ஸ்டிச்சு. நம்ம ஆல்ரெடி எப்படி சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணுவோம் சேம் அதே மெத்தடில் தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்துட்டு நான் 2 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து ஜர்தோசி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சேம் இதே மாதிரி லவங்கம் ஸ்டிச் போடும்போது ஒரே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கோர்த்துட்டு இப்போ நீடிலுக்கு மேலே இந்த ஜர்தோசி ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த லென்த்தில் வேணுமோ அங்கே நீடில் பஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு கையில் பிடிச்சிருக்கிற த்ரெட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் பார்த்திங்களா த்ரெட்டு, அந்த டைரக்ஷனுக்காக நீங்கள் இழுத்து பிடிச்சிட்டு அடியில் வந்து நீங்கள் நீடில் இழுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த நாட் வந்து விழுந்துடும். சரிங்களா? இப்போ மறுபடியும் இன்னொரு லவங்கம் ஸ்டிச் போடுறேன், கவனமாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும் இது உங்களுக்கு. இந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு இப்போ நீடியில் வந்து ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்த இடத்துல கொண்டாந்து ஜர்தோசியை வச்சுட்டு இந்த மாதிரி நீடிலுக்கு மேலே ட்விஸ்ட் பண்ணி நம்மளுக்கு எந்த டிஸ்டன்ஸில் வேணுமோ, இப்போ வந்து நம்ம ஜர்தோசியோட அடுத்த எண்டு வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண பார்த்திங்களா, அந்த டைரெக்ஷனில் அந்த லென்த்துக்கு வர மாதிரி இழுத்து வச்சுட்டு போடும்போது உங்களுக்கு நாட் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு வரும். அடுத்தது வந்து நம்ம ரிங் நாட் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி எப்படி த்ரெட்டில் போட்டோமோ சேம் அதே மெத்தடில் தான் நமக்கு தேவையான சைஸில் வந்து ஜர்தோசியை கட் பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி நீடிலுக்கு மேலே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும்போது அங்கே நம்ம வந்து லூப் வந்து எந்த சைஸ்க்கு வேணுமோ நம்ம அந்த மாதிரி இங்கே த்ரெட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்ம அந்த லூப் கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வரும்போது இந்த இடத்துல அந்த லூப் அழுத்தி பிடிச்சிட்டு நம்ம த்ரெட் அடியில் எடுக்கும்போது இந்த லூப் வந்து ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா? சேம் நம்ம எப்படி சில்க் த்ரெட்டில் போட்டோமோ அதே மெத்தட் தான். இப்போ மறுபடியும் ஒன்று போட்டு காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு நீடிலுக்கு மேலே வர மாதிரி நம்ம எப்படி சில்க் த்ரெட்டில் வந்து த்ரெட்டு மேலே வர மாதிரி பண்ணுமோ சேம் அதே மாதிரி தான் இதையும் வந்துட்டு மேலே வர மாதிரி பண்ணிவிட்டு இந்த லூப் வந்து நமக்கு சைஸ் ஏற்ற மாதிரி நம்ம அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு டைட்டாக எடுத்திங்கன்னா லூப் சின்னதாக ஆகும், கொஞ்சம் லூஸ் விட்டிங்கன்னா லூப் நல்லா பெருசாக வரும். இந்த மாதிரி அடியில் த்ரெட் இழுக்கும்போது கரெக்டாக அந்த ஜர்தோசியும் உள்ள நாட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா? இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது லூப் ஸ்டிச்சு. இதில் வந்துட்டு நம்ம ரொம்ப சின்ன சைஸில் வந்து ஜர்தோசி கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை கோர்த்துட்டு நம்ம எடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம அடுத்த ஸ்டிச்சு போடணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து எடுத்து பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து அடுத்தது நீடில் பஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு நீடில் பாயிண்ட் அளவுக்கு நம்ம தள்ளி பஞ்ச் பண்ணாலே போதும். யூ வந்து டவுன்வர்டில் வந்த மாதிரி இருக்கும் பார்க்க. சரிங்களா? சேம் அதே மாதிரி அடுத்ததாக வந்து இதுக்கு பக்கத்துலேயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 2 கேப் இருக்குது பார்த்திங்களா, 2 ஜர்தோசிக்கு நடுவில் கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல நீடில் எடுத்து அடுத்த ஜர்தோசி வந்து கோர்த்து இதே மாதிரி கண்டினியூ பண்ணி போட்டு போகலாம். இப்போ இப்போ நம்ம யூஸ் பண்ண இந்த ஸ்டிச்சஸில் வச்சு ஒரு சின்ன மோட்டிவ் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஃப்ரெஞ்ச் நாட், லவங்கம் ஸ்டிச், அதுக்கப்புறம் ரிங் நாட், அதுக்கப்புறம் வந்து இந்த யூ ஸ்டிச். சரிங்களா? லூப் யூ இதை வந்துட்டு எப்படி நம்ம ஒரு மோட்டிவில் யூஸ் பண்ணலான்ற அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம்.